நம்ம நினைக்கிறது போல கர்த்தர் ஒரு நாளும் செய்வதில்லை. அவருடைய நேரத்தில், அவருடைய டைம்ல ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உன் வழிகளும் அல்லவென்று கர்த்தர். நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்கன்னா, நான் அன்னைக்கு வரும்போது கூட சொன்னேன், நீங்க பிளான் ஏ போடுவீங்க, நீங்க பிளான் பி போடுவீங்க, போனா போதுன்ட்டு. ஆனா ஆண்டவர் போட்டிருக்கிறது பிளான் சி. ஹல்லேலூயா. அதை உங்களால யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது. ஆமென். அப்போ கூட இருந்தவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவன் ஓடி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த எபிரேயர்கள் 2 பேர்ல சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது இவன் போய் பஞ்சாயத்து பண்றாரு நடுவுல. அப்போ அந்த எபிரேயர்கள் என்ன சொல்றாங்க, உன்னை எங்களுக்கு தலைவனாய் ஆக்கினது யார்? யாரையா நீ எங்களுக்கு தலைவனா? அந்த ஜனங்களுக்கு மோசே தலைவனாவது இஷ்டம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, எந்த மக்கள் இஷ்டப்படலையோ அதே மக்களுக்கு 40 வருஷம் கழிச்சு கூட்டு போறாரு. ஹல்லேலூயா. அவருடைய நேரத்துல, அவருடைய வழியில, அவருடைய காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் செய்து முடிப்பார். உங்க காலத்துல நடந்ததுன்னா அது சாதாரணமா இருக்கும். ஆனா கர்த்தருடைய காலத்துல அது நடந்ததுன்னா அது மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா.